இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் புரோட்டா வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. புரோட்டா உடம்புக்கு கெடுதி தான். ஆனால் எப்போவாவது ஒரு நாள் தின்ன தப்பில்லை. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா அது ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். நல்லா அரிப்பில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் பால் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு சீனியும் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா, புரோட்டா வந்து நமக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்கும், ப்ரௌன் கலரில். அதனால் சீனி சேர்ப்போம். இதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன். 1 கிலோ மாவுக்கு 1 முட்டை வரைக்கும் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கேன், 1 முட்டை ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலந்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் வந்து எண்ணெயே ஊற்றக்கூடாது. ஊற்றி பிணையும் போது எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா புரோட்டா வந்து ஹோட்டலில் எண்ணெயாக இருக்கும்ல. இதை நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் பிசைஞ்சிங்கன்னா புரோட்டா போட்ட பிறகு பாருங்கள் எண்ணெயாகவே இருக்காது. புரோட்டா மாவு பார்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈரத்துணியை போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே வெயிட்டிங் பீரியடில் வச்சுருங்க. இது எவ்வளோ நேரம் வெயிட்டிங் பீரியடில் இருக்கோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் புரோட்டா. அப்புறம் எடுத்து ஒரு 10 உருண்டை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சைஸு உங்கள் சின்ன சைஸாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், பெரிய சைஸாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டு வந்து ஒரு 10 உருண்டை போட்டுட்டு இந்த நேரம் தான் எண்ணெயோட என்ட்ரி. நம்ம புரோட்டாவில் பிசையும் போது எண்ணெய் ஊற்றலைல்ல, இதில் எண்ணெயை ஊற்றிக்கணும். கொஞ்சமாக எண்ணெயை மேலே ஊற்றி, ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மாவு வந்து காயக்கூடாது. மேலே எண்ணெயை ஊற்றி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கிச்சன் ஸ்லாபில் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அப்படியே விரித்து விடுங்க. இது வந்து ஹோட்டலில் வந்து இப்படி வச்சு கை வச்சுலாம் அடிப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியலை அப்படின்னா ஓரளவுக்கு எந்த அளவுக்கு விரிக்கிறோமோ விரிச்சிட்டு, அது ஓட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா விரித்து விட்டுட்டு இதே மாதிரி சுற்றி புரோட்டாவுக்கு மாவை சுற்றி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு சட்டி அடுப்பில் வச்சு புரோட்டாவை வந்து அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம உள்ளங்கையை வச்சே தட்டி போட்டுருங்க. போட்டு சுற்றி வந்து எண்ணெயை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றவும் செய்யலாம். எண்ணெயில் கொஞ்சோண்டு நெய் 1 ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் எண்ணெயை குறைக்கிறது நல்லது. குறைச்சி ஊற்றி ப்ரௌனாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து 2-3 உருண்டை வச்சுருக்கோம். இந்த 3ஐயும் போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு தட்டி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு புரோட்டா நம்ம தட்ட முடியாதுல்ல, ஒரு 2 புரோட்டாவை போட்டுட்டு நம்ம உள்ளங்கை இருக்குல்ல, 2 கையையும் வச்சுட்டு இதே மாதிரி நல்லா தட்டுங்க. நல்லா அழுத்தி தட்டுனீங்கன்னா ஹோட்டலில் எப்படி லேயராக புரோட்டாலாம் பஞ்சு போல் வருது, அந்த மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.